இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். இதுல ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ஸ்குரில் எடுத்து வால்நட் முழுக்க நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கூண்டுக்குள்ள அந்த ஸ்குரில போடுறாரு. அந்த ஸ்குரிலும் வால்நட் இருக்கிற சந்தோஷத்துல டெய்லி அதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுது. இப்படி நாட்கள் கடக்க திடீர்னு ஒரு நாள் அந்த சயின்டிஸ்ட் ஒரு ஷைனிங்கான ஒரு வால்நட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்கான திங்க அந்த கூண்டுக்குள்ள போடுறாரு. அதை பார்த்த உடனே அந்த ஸ்குரிலுக்கும் ரொம்ப சந்தோஷம். பட் அதை எடுத்து சாப்பிடாம அதை வச்சு இது ரொம்ப ஷைனிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகிலேயே அந்த ஸ்குரில் அதை சாப்பிடாம இருக்கு. இதே போல டெய்லி அவர் வந்து ஷைனிங்கான அந்த ஃபேக்கான வால்நட்ஸை அந்த கூண்டுக்குள்ள போட்டுட்டே இருக்கார். அதை எடுத்து கலெக்ட் பண்ணி ஒரு மலை போல் அடிக்க அதை ரசிக்கதே தவிர அந்த வால்நட்ஸ் அதை சாப்பிடவும் முயற்சி பண்ணல, ரியல் வால்நட்ஸ் அதை சாப்பிடவும் இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு எதையுமே சாப்பிடாம அந்த ஸ்குரில் அந்த கூண்டுக்குள்ளேயே இறந்து போகுது. இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மளும் நம்ம லைஃப்ல நமக்கு எது தேவையோ அதை நம்ம எடுத்துக்காம, அதை நம்ம வாங்காம, மற்றவங்களுக்கு எது நம்ம கிட்ட அட்ராக்ட் ஆகுமோ அதை திங்க் பண்ணி அது பின்னாடி நம்ம ஓடிட்டு இருக்கோம். நம்ம ஒரு ஐபோன் வச்சிருந்தா அது மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு ஐபோன் வாங்குறோம். உண்மையாலே அந்த ஐபோன் நமக்கு தேவையா இல்லையா நம்ம அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. ஐபோன் மட்டும் இல்லைங்க, ஐபோன் மாதிரி ஒரு எக்ஸ்பென்சஸான ஒரு பொருளை நம்ம மற்றவங்களை இதை அட்ராக்ட் பண்ணும், நம்ம கிட்ட இருந்தா நமக்கு ஒரு கெத்து அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறோமே தவிர அது நமக்கு தேவையா இல்லையா அதை பத்தி நம்ம எந்த யோசனையும் பண்றது கிடையாது. நம்ம எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நமக்கு பிடிச்சதை நம்ம விட்டுடுறோம், மற்றவங்களுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த தப்பை பண்ணாம நமக்கு பிடிச்சதை நம்ம செய்வோம். See you guys later. Signing off.